ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான போரை தீவிரப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லியில் நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ எனப்படும் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் சார்பில் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் தேசிய பாதுகாப்பு என்ற தலைப்பில் மாநாடு நடந்தது. அதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நமது மக்கள் தொகையில் 7% பேர் போதைக்கு அடிமையானவர்கள். இந்தியாவில் எதிர்கால தலைமுறையை பாதுகாக்க போதைப் பொருட்களுக்கு எதிராக சமரசமற்ற போராட்டம் களத்தில் தேவையாக இருக்கிறது என்று பேசினார். மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் 56,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 24 லட்சம் கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்ட அமித்ஷா, சமீபத்தில் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் பறிமுதல் செய்த 2,411 கோடி மதிப்புள்ள 44,792 கிலோ போதைப் பொருட்கள் அடுத்த 2 வாரங்களில் அழிக்கப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், போதைப் பொருட்களால் ஒரு தலைமுறையை அழிக்க முடியும். இளைஞர்கள் போதை பழக்கத்தில் சிக்கினால் எந்த ஒரு நாடும் பாதுகாப்பாக இருக்க முடியாது. 1 கிலோ போதைப் பொருள் கூட நமது எல்லைக்குள் நுழைந்துவிடக் கூடாது என்பதில் மத்திய அரசு தெளிவாக இருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார்.